கமர்ஷியல் ஜோதிடனாக வந்த இந்த 14 வருடங்களில் 15 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 15 வருஷத்தில் நான் ஒரு 10 பொருத்தமும் நான் பார்த்ததில்லை. ஒன்று பார்த்ததில்லை. கமர்ஷியல் ஜோசியனா வர்றதுக்கு முன்னாடியும் நான் அந்த ஒரு 10 பொருத்தம் பார்த்ததில்லை. உண்மையில் இந்த 10 பொருத்தம் என்பது நட்சத்திரங்களை முன்னிறுத்தி நட்சத்திரங்களை மட்டும் வைத்து பார்ப்பதால் இதில் எந்த விதமான ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். அன்புள்ள மாணவர்களே, மதிப்பிற்குரிய ஃபாலோயர் பின்பற்றாளர்களே, இதில் ஜோதிடர்கள் கூட கண்டிப்பாக இருக்கிறீங்க, தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்கிறீங்க. என்னுடைய மாணவர் அல்லாது இந்த மாநாட்டில் அப்படி என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சில பேர் இருப்பீங்க. இன்னொன்னையும் உண்மையில் ஒத்துக்கணும், என்னை விட புத்திசாலியான ஜோதிடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம், இருப்பீங்க. எவர் ஒருவரும் அவர் உண்மையில் புத்திசாலி. அதே நேரத்தில் நான் தான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை மனசார ஜோசியத்தில் ஏற்றுக்கணும். நான் வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நிறைய மேடையில் பேசுவேன். இதை வாய்ப்பு கிடைச்சதுனால இன்றைக்கி ஆயத்திய குருஜியாகி ஏதோ டிவியில் வந்ததுனால நான் நின்றுட்டுருக்கேன். இத்தனைக்கும் டிவி வாய்ப்பு பத்திரிக்கை வாய்ப்பை தேடி போகாதவன் நான். என் நேரம் நல்லா இருக்குது, இப்படி வச்சுக்கோமா, ஜோசிய பாஷையிலே பேசுவோமா, என்னுடைய ராகதிசை எனக்கு வேலை செஞ்சது. கரெக்டாக கரெக்டு தானே? பொதுவெளியில் நிமிட சுத்தமாக என்னுடைய ஜாதகத்தை போட்டு பொதுவெளியில் விளக்கின முதல் ஜோசியன் நான் தான். முதல் ஜோசியன். எப்பேற்பட்ட ஜோதிடர்களும் எப்பேற்பட்ட பெரிய ஞானஸ்தர்களும் அவங்க ஜாதகத்தை அவங்க சொன்னதே கிடையாது. பயம், யாருன்னா சொன்னீங்கன்னு வச்சுருவாங்க. ஆனால் பொதுவெளியில் நிமிட சுத்தமாக பொதுவெளியில் என்னுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்திற்கு பலன் சொன்ன முதல் ஜோசியன் நான் தான். இதுக்கு பின்னாடி நான் மாணவர்கள்லாம் வந்துட்டாங்க. வாத்தியார் எப்படி அப்படி தானே மற்றவங்கெல்லாம், அது மாதிரி மாணவர்கள் எல்லாம் வந்துட்டீங்க. அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம விளக்குறதுல என்ன தயக்கம் இருக்கிறது? வெளியிலையா ஒரு அளவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜாதகம் தானே நம்முடைய, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நமக்கே பொய் சொல்ல முடியாது. நம்ம நம்மளை பற்றி நம்ம பொய் சொல்ல மாட்டோம். நம்ம மனசு நம்மளை பற்றி நமக்கு தெரியும். நம்மளுடைய ஆசாபாசங்கள் என்ன, நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நம்ம அயோக்கியனான்றது நமக்கு தெரியும். அடுத்தவன் சொன்னால் ஒத்துக்க மாட்டோம். அடுத்தவன்ட்ட மறுதளித்து பேசிட்டு போயிட்டா கூட இந்த பக்கம் போனால் மனசு குத்தும். டேய் நீ அயோக்கியம் தானே. நம்ம மனசு நம்மக்கிட்ட பொய் சொல்லாதுல்ல. அப்போ நம்ம பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்முடைய முதல் அனுபவம், நம்முடைய முதல் அமைப்பு, எந்த ஜாதகத்தை நம்ம முதல்ல பார்க்கணும்? நம்ம ஜாதகத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம ஜாதகத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் என்ன நடந்தது? நம்ம ஜாதகத்தில் நேற்று ஐயா மணியன் ஐயா லக்னத்தை டக்குன்னு அப்படியே டச் பண்ணி விட்டு போயிட்டார். ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருமே முதல்ல உங்கள் ஜாதகத்தை சரி செய்து கொண்டு வேற எங்கே போய் பார்க்க போகிறீங்க? அந்தர ரீதியாக என்னென்ன பலன்கள் எப்போது எப்படி நடக்கும் என்பதை நம்ம ஜாதகத்தை வச்சு தாங்க நம்ம பார்க்கணும். 1990கள் வரைக்குமே பெரும்பாலும் நம்ம எல்லோருக்குமே சிறு வயசில் ஜோசிய டைரி எழுதுகிற பழக்கம் இருந்திருக்கும். இப்போ தான் 90ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம டைரி, சமூக ஊடகங்கள் வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 2000ல் இப்போ 20 வருஷமாக நமக்கு டைரி எழுதுகிற பழக்கமே முடிஞ்சு போச்சு. என்னுடைய டைரி எழுதுகின்ற 90களின் பழக்கம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு டைரியிலையும் ஒவ்வொரு நாள் தாள்லையும் ஒவ்வொரு டைரியோட பேஜ்லையும் சூரிய தசை, சுக்கிரபக்தி, புதன் அந்தரம், குரு சூட்சுமம்னு அந்த நாளுக்குடைய அந்தரம் சூட்சுமங்கள் எல்லாத்தையும் எழுதி டைரியில் இன்றைக்கி நடந்த சம்பவங்கள்னு 90, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி என்ன அந்தரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி என்னுடைய பழைய டைரிகள் இருக்குது. ஆக நம்முடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பொய் சொல்லாது. நம்ம மனசு நம்மக்கிட்ட பொய் சொல்லாது. நமக்கு எப்போது என்ன நல்ல எண்ணங்கள் வருகிறது, நமக்கு எப்போது கெட்ட எண்ணங்கள் வருகிறது, நமக்கு எப்போது பணம் செலவழிகிறது, நமக்கு எப்போது பணம் வருகிறது, நம்ம எந்த நேரத்தில் கோவப்படுகிறோம். உண்மையிலே ஒரு 20-30 வயதுகள்லாம் ஹோரைகளின் அளவில் இந்த ஹோரையில் இப்போ என்ன பணம் தேடி வரும்னு கணிச்சவனா பணம் வந்தது. இந்த ஹோரையில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னு கரெக்டாக அந்த ஹோரையை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். 30-40-20-30 வயசில் கரெக்டாக அந்த ஹோரையில் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ நான் அந்த 1 மணி நேரம் போயிருப்பேன்.
இந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவரை போயெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம மனசு எவ்வளவு அழுக்கு இருக்குது, நம்ம மனசில் எவ்வளவு மோசமான எண்ணங்கள் இருக்குது, நம்ம மனசில் என்ன நல்ல குணங்கள் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன நல்ல புத்தி உதவும் தாராள குணம் இருக்குது, நம்ம லக்கணத்தை நம்ம பிரதிபலிக்கிறோமா, நம்முடைய தசாபுக்தி அடுக்குகளின்படி நமக்கு என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாலே இந்த எங்கெங்கே சுற்றி அங்கே தான் வந்துடுவேன். நட்சத்திரங்களுக்குள் பலன் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சுற்றி அடித்து அங்கே தான் வருவேன். என்கிட்ட இருக்கிற நல்ல குணம் இந்த குணம் தான். நீங்கள் எத்தனை ஊர் சுற்றினாலும் உடனே கைதட்டல் குறைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, நேற்று வந்த மெயில் என்ன பிரதிபலிக்குது. என்னுடைய ஒரே குருநாதர் ஆதித்ய குருஜி, ஆனால் கடவுளே வந்து சொன்னாலும் இதை நான் ஒத்துக்க மாட்டேன், நட்சத்திரத்தில் பலன் இல்லைன்னு அனுப்பிச்சது தான் என்னுடைய மாணவர்களுடைய ஒரு சிறு பிரிவினருடைய மனநிலைமை அப்படிங்கிறத நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன். ஆனாலும் இது கடினமான ஒன்று. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் இருந்தாலும் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை. எதையுமே நான் அழுத்தி என்னுடைய ஃபாலோயர்ஸுக்கும் மாணவர்களுக்கும் நான் சொல்கிறது, நான் முழுக்க அறியாத ஒன்றை பற்றி நான் பேசவோ எழுதவோ மாட்டவே மாட்டேன். இப்போ நான் சொல்கிற சில விஷயங்களை ஜீரணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு மூல நட்சத்திர பெண்ணை பெற்ற தகப்பனுடைய உணர்வு உங்களுக்கு தெரியுமா? கதறி எழுதிருக்கிறாங்க எத்தனை பேர் என்கிட்ட. 33 வயசாச்சு, 33 வயசாச்சுங்க என் பொண்ணுக்கு. ஜாதகத்தை கொடுத்தா பிரிக்க கூட மாட்டேன்றாங்க. மூல நட்சத்திரமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. எங்கேயா போவான் மூல நட்சத்திரத்தை பொண்ணை பெற்றவன்? நான் கேட்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? மூல நட்சத்திரத்தில் குறைஞ்சது 10 கோடி பேர்லேருந்து 12 கோடி பேராவது பிறந்திருப்பாங்க. நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு அரக்கத்தனமாக ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் தாங்க அதிகமாக இருக்குது. ஆயில்ய நட்சத்திரமாக கையிலே தொடாத. இதெல்லாம் எதில் வந்ததுன்னா, நேற்று சொன்னனே, இந்த ஜோதிடத்தின் இரு கரையையும் கண்ட 1917 அந்த நூலை எழுதின காலப்பிரகாசிகர் நரசிம்ம சூரி எழுதினது தான் இவ்வளவு. அதில் தான் எழுதியிருக்கிறார், இந்த மூல நட்சத்திரத்தில் இப்படி, ஆயில்ய நட்சத்திரத்தில் இப்படின்னு சொல்லிட்டு. நட்சத்திரங்களை பற்றி ஆன்லைன் வகுப்பில் ஒரு விளக்கம் சொன்னேன். உண்மையில் நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடம் இல்லவே இல்லை. நட்சத்திரத்திற்கு உள்ள பலன் இல்லைன்னு தான் சொல்கிறேனே தவிர, நட்சத்திரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் ஜோதிடத்தையோ ஜாதகத்தையோ கட்டத்தையோ பார்க்கவே முடியாது. இங்கே பிற மேதாவிகள் நட்சத்திரம் இல்லாமல் எப்படி ஜோதிடம் வந்ததுன்னு சொல்கிறாங்க, பெரிய பெரிய மேதாவிகள். உண்மையிலேயே நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமையே அவங்களுக்கு இல்லை, அல்லது அந்த பொறுமை இல்லை. புரிந்து கொள்ளும் திறமையும் கேட்க பொறுமையும் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் ஜோதிடம் பிடிபடும். சுருக்கமாக அதை வேற மாதிரி சொல்லுவேன். உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவிற்கு புதன் வலுத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே ஜோதிடம் புரிவதற்கு உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு இடம் சொல்கிறேன், நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை, சர்வ நிச்சயமாக இல்லை. 27 நட்சத்திரங்கள் என்கின்ற அடுக்குகள், கணக்கு அடுக்குகள் கண்டிப்பாக நமக்கு தேவை. அது இல்லாமல் எப்படி ஜோசியம், எப்படி ஜாதக கட்டம் இது பண்ண முடியும்? 12 ராசிகள்னு பிரித்தாச்சு. 12 ராசிகளை நம்ம 108 பாதமாக பிரிக்கும் போது அதற்கு உள்ளே 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 என்று சென்று கொண்டிருக்கும் போது 9, 12, 27 என்கின்ற அடுக்குகளில் தானே ஜோதிடமே இருக்கு. நட்சத்திரம் இல்லாமல் நீங்கள் எப்படி ஜோசியத்தை சொல்ல முடியும்? ராசி கட்டத்தை எப்படி அமைக்க முடியும்? ஆனால் நட்சத்திரங்களுக்குள்ள தான் பலன் இருக்குது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு பேசிக் சில விஷயங்கள் வேணும். சரி, நட்சத்திரம் என்பது என்ன? ஈரோட்டுக்கு வர்ற வழியில் ஈரோட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி நேற்று முந்தநாள் நடந்த சம்பவம். நேற்று முன்தினம் என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க மாநாட்டுக்காக வரும்போது அவங்க காரு திண்டிவனம் பக்கத்தில் ஒலக்கூர்ன்ற பகுதியில் ஒரு சின்ன விபத்து நடந்தது. ஒரு பைக்குக்காரர் குறுக்க வந்துட்டாருங்கய்யா, அடிபட்டார், ஓரமாக வண்டியை நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நான் பின்னாடி சென்னையை விட்டு கிளம்பிட்டேன். அவங்க ஈரோடுக்கு எனக்கு விட முன்னாடி ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி கிளம்புனவங்க. எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். முந்தா நாள் நடந்த சம்பவம். முந்தா நாள் சாயந்தரம் ஒலக்கூரில் ஒரு சிறு விபத்து. திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிறோம், அங்கே தாங்க அடிபட்டுருச்சு, வண்டியை ஓரமாக நிறுத்தியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. திண்டிவனம் பக்கத்தில் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒலக்கூர்னு உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்டு இது எந்த ஊருங்கன்னு கேட்குறாங்க. அவர் ஒலக்கூர்னு சொல்கிறாரு. எனக்கே தெரியுது. ஒலக்கூருங்களாயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் வண்டியில் ஆன் தி வேல இருந்துட்டு திருப்பி மறுபடியும் ஃபோன் பண்ணி ஒலக்கூரில் எந்த இடத்துலமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்க அப்புறம் மறுபடியும் கேட்டுட்டு ஒலக்கூரில் கூட்டு ரோடுன்னு இருக்குது, அந்த 4 மணி கார்னர் ஜங்ஷனில் வண்டி ஓரமாக நிற்கிது, நாங்கள் அங்கே நிற்கிறோம், இருங்கம்மா 20 நிமிஷம் எனக்கு காட்டுது அந்த லொக்கேஷனை, நான் 20 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறேன்.
இது நேற்று நடந்த ஒரு விஷயம், முந்தா நாள் நடந்த ஒரு விஷயம். நட்சத்திரங்கள் திண்டிவனத்தில் ஒலக்கூரில் ஒலக்கூர் கூட்டு ரோட்டில் ஒருவர் நிற்கிறார் என்பதை காட்டக்கூடியவை. இதுக்கு நட்சத்திரம் கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் நீங்கள் நட்சத்திரத்தை சொல்ல முடியாது. என்னுடைய வேலையாட்கள் உதவியாளர்கள் வந்த வண்டி முந்தா நாள் வாகன விபத்து நடந்தது ஈரோட்டுக்கு வர்ற வழியில். எங்கே நடந்தது என்பதை நான் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். திண்டிவனம் ஒலக்கூர், ஒலக்கூர் கூட்டுரோடு. இது இல்லாமல் அவங்க எப்படி சொல்லுவாங்க? இந்த இடம் என்பதை காட்டுவதற்கு நட்சத்திரங்கள் அவசியமோ அவசியமாக கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த திண்டிவனம் ஒலக்கூரில் கூட்டுரோட்டில் நீ நின்னதுனால தான் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது முட்டாள்தனம். இதைத்தான் நான் பலன்கள்னு சொல்கிறேன். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் வேணும். சரி, இப்போ நம்முடைய தத்துவத்திற்கு வந்து விடுவோம். நான் நேற்று இன்னொன்று சொன்னேன். 10 பொருத்தத்தை இதே மாதிரி மேடையில் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அந்த 10 பொருத்தத்தை அன்னைக்கு அக்செப்ட் பண்ணாமல் முகநூலே பொங்கி எழுந்தது. ஒரு பெரியவர்கள்லேருந்து எல்லாருமே இருந்து என்னை முட்டால் அவன் அப்படின்னு திட்டினதெல்லாம் இப்போ எங்கேயான ஆளை காணோம். அவங்களே இப்போ 10 பொருத்தம் பார்க்குறதில்ல. ஏன்னா அவங்க மனசு உறுத்த ஆரம்பித்து 10 பொருத்தத்தை விட்டுட்டிங்கன்னு சொன்னேன். இதை போலவே நட்சத்திரத்திற்கும் 3 வருஷம் கழித்து மனமாற்றம் வரும்னு சொன்னேன். அதை வச்சுக்கிட்டு இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஒலக்கூரில் அந்த ஒரு இடத்துல நிற்கிறார் இல்லையா, ஒருத்தர் நிற்கிறார். திண்டிவனத்திலிருந்து சென்னையிலிருந்து ஈரோடு போகிற வழியில் அந்த நடுப்பாதையில் ஒருத்தர் நிற்கிறார் இல்லையா. அந்த நிற்கின்றவர் எங்கே நிற்கிறார்? இந்த இந்த சென்னையிலிருந்து ஈரோடு போகிற வழிகளில் விழுப்புரமாகட்டும் திண்டிவனமாக இருக்கட்டும் எத்தனையோ இடங்களில் சாலை ஓரங்களில் அற்புதமான சிவாலயங்கள் இருக்கின்றன. அற்புதமான சிவாலயங்கள் இருக்கின்றன. இந்த நிற்கிற இடத்துல அந்த மனுஷன் கோவிலுக்கு பக்கத்தில் நிற்கிறாரா அல்லது 100 மீட்டருக்கு ஒரு பக்கத்தில் சாராய கடை இருக்குது பாருங்கள், டாஸ்மாக் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறாரா என்பதை வைத்து அவருடைய மனப்பக்குவம் இருக்கும். திண்டிவனத்துக்கு பக்கத்தில் தான் ஒருத்தர் நிற்கிறார். இந்த பக்கம் திரும்பி ஈஸ்வரன் கோயில் இருந்ததுன்னு வைங்க. அந்த ஈஸ்வரன் கோயிலில் நிற்கிறவருடைய மனம் ஒரு மாதிரியாக இருக்கும். உடனே உள்ளே போய்ட்டு, இப்போ நான் என்ன யார் என்னன்னாலும் என்ன, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த வண்டி நிற்கிது, பக்கத்தில் பார்த்தா ஒரு கோயில் நிற்கிது, டக்குன்னு உள்ளே போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடும்னு உள்ளே போவோம். கண்டிப்பாக நிச்சயமாக உள்ளே போவோம். வெளியில் கோவிலுக்கு வெளியில் நிற்கக்கூடிய நம்முடைய மனம் சாந்தமாக இருக்கும். ஒரு பக்குவமற்ற ஒரு சின்ன விபத்து நடந்தால் கூட அப்படி பார்த்தவொன்னே ஈஸ்வரன் இருக்கிறான், பெருசாக ஒன்றும் ஆகிடாது, பரவாயில்ல, இப்போ தேடி வந்துடுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க அப்படின்ட்டு ஒரு சம்பவம் நடக்கிறதோ நடக்கலையோ பக்கத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய மனநிலைமை நிச்சயமாக நன்றாக இருக்கும். சரி, ராத்திரி 10 மணி ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. பெண்கள் இருக்கிறார்கள். வந்தவங்க எல்லாருமே என்னுடைய வண்டியில் பெண்கள். என்னுடைய ஸ்டாஃபில் ஒரு 5-6 பேர் அந்த வண்டியில் வந்திருந்தாங்க. ராத்திரி 10 மணி. அதே திண்டிவனம் அந்த ரோட்டிலேயே தடுக்கி விழுந்தால் 300 மீட்ரு 500 மீட்ரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. என்னுடைய பெண்கள் அனைவரும் வண்டியிலேருந்து வெளியே நின்று கொண்டு டாஸ்மாக் கடை பக்கத்தில் 15 குடிகாரம் இருக்கிற இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? கைதட்டல் வராது. ஏன்னா புரிஞ்சால் தானே கைதட்டுவீங்க. கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். அதாவது இந்த இடத்துல, அதாவது கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு மனநிலைமை. ஒயின் ஷாப்பில் 10 பேர் குடிச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல 4 பேர் இப்படி லேடிஸ் வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நிற்கிறமே. அப்போ எனக்கு உடனே இது பண்ண தோணும், நான் இருட்டிடுச்சுங்க, அந்த பக்கம் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அங்கே குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே வேறு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, வண்டி நின்று போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஏமா எதிர ஒரு வண்டி வருதா, இல்லை நானே ஒரு இது அனுப்புகிறேன், இந்த இடத்த விட்டு ரிமூவ் ஆகு, வேறு இடத்துக்கு போய் சேஃப்டியாக. நான் அப்படி தான் சொன்னேன், சேஃப்டியாக இருக்கிறீங்களா, இல்லைங்கய்யா நாங்கள் ஓரம் பண்ணிக்கிறோம், பப்ளிக்கெல்லாம் பார்த்து இது பண்ணாங்கன்ட்டு. ஆக நட்சத்திரம் என்பது அந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதை குறிப்பிடப்படக்கூடிய ஒன்று. ஆனால் பலன்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடியவருடைய மனநிலைமை என்பது அந்த இடம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதா, மதுக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிறதா, சுபத்துவமாக இருக்கிறதா, பாபத்துவமாக இருக்கிறதா என்பதை பொறுத்தது. இப்போ கைதட்டுறீங்க, தெரியுதா? இப்போ புரியுதா லேசா? ஆமாம், இருந்தாலும் ஏதோ சொல்ல வர்றாரு. ஆமாம்,
எத்தகைய நட்சத்திரத்தில் அந்த அந்த கிரகம் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம், நட்சத்திரங்க பலனை நடத்துறது இல்லைங்க. யாராவது ஒருத்தர் இந்த நட்சத்திரமாக பலன் நடத்துது, கிரகம் பலன் நடத்துதா? நட்சத்திரமாக பலன் நடத்துதே, கிரகம் நான் பலன் நடத்துது. உடனே நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன சொல்லுவீங்க? அந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் நிற்கிறதுனால தான் அந்த பலனை நடத்துதுன்னு சொல்லுவீங்க. ஆழ உணர்ந்து எதையும் பொறுப்பற்றத்தனமாக பேசாதவன் நான். பொறுப்பு இல்லாமல் நான் பேசவே மாட்டேன். என்னுடைய மாணவர்கள்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தனி அக்மார்க் முத்திரை இருக்கணும். எங்கால் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அவன் சொன்னது கரெக்டாக இருக்குமையா? அது இல்லைன்னா ஜோசியனே கிடையாது. இந்த தார்மீக நெறி உணர்வு இல்லாதவர் குருநாதராக இருக்க முடியாது. சர்வ நிச்சயமாக சொல்லுகிறேன். ஒரு குருன்னு பேசுறதுக்கு ஒரு அந்தஸ்து கண்டிப்பாக வேணும். எப்படி ஒரு உச்சத்தை தொட்டு விட்டோமோ அந்த உச்சத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, பிடித்து வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் போராடுவதைப் போல ஒரு குருநாதர்னு வந்ததுக்கப்புறம் பொறுப்பற்ற வார்த்தைகளை மேடையிலேயோ தனிமையிலேயோ பேசுகின்றவன் மனிதனாக இருப்பதற்கு லாயக்கற்றவன். அந்த அமைப்பில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தத்துவம் இப்போது நான் சொன்ன விஷயங்கள் ஒரு நட்சத்திரம் கிரகத்தை, ஒரு நட்சத்திரம் இருக்கின்ற தூர அடிப்படையின் அமைப்புகளில் ஒரு கிரகம்தான் இயங்குகிறதே தவிர அந்த நட்சத்திரம் இயங்கலை. அந்த கிரகம் இப்போது நான் சொன்னதைப் போல அது எப்படிப்பட்ட மனநிலைமையில், எப்படிப்பட்ட அமைப்பில், டாஸ்மார்க் மதுக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிறதா, கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதா என்கின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை, அடுக்குகளை தன்னகத்தே கொண்டு அந்த இடத்தின் பலனை இயக்குகிறது. ஆகவே நட்சத்திரம் இயக்கவில்லை. 5-9ஆம் பாவகத்தை குரு இயக்குதுன்னு சொன்னார். என்கிட்ட வந்து கமெண்ட் கொடுத்தாரு, நான் பதில் கொடுத்தேன். அடுத்த பதில் கமெண்ட் போட வேண்டியதானே? ஒரு உயர்கணித சார ஜோதிட முறையில் முனைவர் சுப்பு ராமசுப்புன்னு ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்து கமெண்ட் கொடுத்தாரு. ஐயா, நாங்கள் சவால் விடுகிறோம். 5, 9, 7, 9 நேற்று இதை பேசினேன். 7, 9 இயக்கும்போது குரு 3 பிள்ளைங்களை பெற்று கொடுப்பாருன்ட்டு. 3 பிள்ளைங்க வேண்டாம், ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டோம். 3 பிள்ளை கோடியில் எவனுக்கோ பிறக்கும். எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விதி ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அந்த போன வாரம் கேள்வி கேட்ட மாதிரி அந்த குரு பாவத்துவம் அடைந்திருந்தால் எந்த இடத்துலையுமே அந்த பலனை அவர் கண்டிப்பாக செய்யவே மாட்டார். காலம் காலமாக ஜோதிடம் திசை மாறி வழி மாறி போயிருக்கிறது என்பது தான் இந்த மேம்போக்கான அமைப்புகள். இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு, சாஃப்ட்வேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பலன் சொல்ல முடியாது. சாஃப்ட்வேர்லேயே பலன் சொல்ல முடியும்னா ஜோசியர் எதுக்கு? உங்கள் மூளை எதுக்கு? என் மூளை எதுக்கு? உயர்கணித சார ஜோதிட முறையில் அவங்க என்ன சொல்கிறாங்க? சாஃப்ட்வேர் இந்த அந்த இயக்கம், அந்த உப நட்சத்திர பிரிவுகளை பார்ப்பதற்கு சாஃப்ட்வேர் அவசியம்னு சொல்கிறாங்க இல்லையா? சாஃப்ட்வேர்லேயே இந்த பாவகம் இந்த குறி காட்டினால், இந்த குறி காட்டினால் அப்படி இப்படி போகுது, அப்படி போகுது, இதில் இந்த பலன் இருக்குன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் மட்டும் பலன் சொல்கிறதுக்கு அப்படி ஒரு ஜோதிட முறை எதுக்கு? அது எத்தனை நாள் நீடிக்கும்? சரி, இன்னும் ஒன்றையும் என்னுடைய மாணவராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் உள்ளே போய் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு, அதையும் நான் பார்த்தேன். சரி, நான் கேட்குறேன், ஒரு உண்மையான ஜோதிட முறை 100 வருடங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த முறை ஏன் இன்னும் வளரலை? ஏன் நீங்கள் எல்லாரும் அதை கடைப்பிடிக்கலை? ஜோசியமே தலைகீழ போயிருக்கணும்ல, எல்லாருமே அந்த சிஸ்டத்தை பார்த்துருக்கலாமே. நீங்கள் ஏன் அதெல்லாம் பார்க்கல? உங்களுக்கே வந்து என்ன பாரம்பரியத்தை பிடிச்சி கட்டி அழுதுகிட்டு இருக்கிறீங்க. நான் ஏன் என்ன பாரம்பரியத்தை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன்? நானும் வந்து அந்த கேபி சிஸ்டம் என்கின்ற அந்த சார ஜோதிட முறையை பார்த்தவன் தான், படித்தவன் தான். நான் அதில் விற்பனன் கிடையாது. ஆனால் அந்த ஜோதிட முறையை ஓரளவுக்கு அறிந்தவன். சரி, இந்த கேபி ஜோதிட சிஸ்டம் என்கின்ற அந்த உயர்கணித சார ஜோதிட முறை எந்த இடத்துல வருது? 1900களில் இப்போ நான் வாசித்த அந்த காலப்பிரகாசிகா என்கின்ற நூலின் அடிப்படையில் வருது. அதன் மாதிரியான நூல்களின் அடிப்படையில் பழைய கால சமஸ்கிருத சுலோகங்களில் இப்போது நான் சொன்னதைப் போல மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன் இப்படி இருப்பான், அப்படி இருப்பான். சரி, அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதை நட்சத்திரம் தீர்மானிக்கிறதா, அந்த நட்சத்திரத்தின் மேலுள்ள சந்திரன் தீர்மானிக்கிறாரா? நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா இனிமே தான் யோசிப்பீங்க. இல்லை, நிறைய பதில் சொல்லாததுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன். பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட பதில் கேட்குறது என் நோக்கமே கிடையாது. உங்களை சிந்திக்க வைக்கிறதா என் நோக்கம். கிட்டத்தட்ட 8000 பேர் ஆன்லைனில் இருக்கிற என்னுடைய ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைனில் 8000 பேர் அட் அ டைமில் இருக்கின்ற ஆன்லைன் வகுப்புகளில் 400 அல்லது 500 பேருக்கு மேலே கமெண்ட் கொடுத்தா அதிகம். அதுவும் இந்த இடத்துல தான் ராதாகிருஷ்ணன் ஆர்கே வந்து ஈரோடு தான் நினைக்கிறேன். ஈரோடு என்னமோ ராதாகிருஷ்ணன் ஆர்கேன்னா
கமெண்ட் பறந்துக்கிட்டு வரும். நம்ம மலேசியா விக்னேஸ்வர் கமெண்ட் அடிக்கடி கொடுப்பாரு. இந்த மாதிரி பொறுக்கி எடுத்து ஒரு 100 பேர் தான் கமெண்ட் அதிகமாக கொடுப்பீங்க. அதனால் இங்கே பதில் சொல்லாதவர்கள், ஜோதிடத்தில் அக்கறை இல்லாதவர்கள், பதில் சொன்னவர்கள் எல்லாம் அப்படின்லாம் உண்மையிலே கிடையாது. உங்களுடைய பதிலை விட என்னுடைய அந்த சிந்திக்க வைக்கக்கூடிய, உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். நட்சத்திரத்தின் மேல் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதனால் அந்த தசாபுக்தி அமைப்புகள் உருவாகின்றன. சந்திரனத்தை தவிர வேற எந்த விதத்திற்கும் தசாபுக்தி அமைப்புகள் இல்லை. ஏன்? சந்திரன் தான் மனதை இயக்குகிறது. மனதின் மூலமாக எண்ணங்கள் பிறக்கின்றன. எண்ணங்களின் மூலமாக சம்பவங்கள் நடக்கிறது. ஐயா, ஒரு பாலியல் வன்முறை நடக்கிறது. ஒரு ஆள் வந்து மாவு கட்டை போட்டு படுக்க வச்சிருக்கிறாங்க. ஊரெல்லாம் பார்த்தா யார் அந்த சார் வந்ததா இல்லையா? அந்த யார் அந்த சார்னு ஒருத்தன் படுத்து கிடக்கிறான்ல, அந்த பாலியல் வன்முறைக்கு சொந்தக்காரன், அவனை இயக்குனதும் அவனுடைய சந்திரன் தான்யா, நட்சத்திரம் இல்லையா? நட்சத்திரங்களின் அடிப்படையில் கொஞ்சம் உள்ள ஆழமாக போகிறேன். அதாவது நட்சத்திரங்கள் இப்போது நான் சொன்னதை போல ஒரு இடத்தில் இருக்கின்றன. அந்த இடத்திற்கு அப்பால அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா, அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, அந்த சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கிறாரா, அந்த சந்திரன் சனியோடு இணைந்திருக்கிறாரா, சனியால் பார்க்கப்படுகிறாரா, அவருடைய ஒளித்தன்மை என்கின்ற பாப சுபத்துவ அடுக்குகளின் அமைப்புகள்ல தான் அந்த சந்திரன் தான் பலனை தருகிறாரே தவிர நட்சத்திரங்கள் அல்ல. ஆனா நட்சத்திரம் இல்லாம தசாபுக்தியை தீர்மானிக்கவே முடியாது. நீங்க நட்சத்திரம் என்பது, சந்திரன் என்பது ஒரு ஃபில்டரை போல செயல்படுகிறார்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஞாபகம் இருக்கு. ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகத்தில் மாசி மகம் ஜெகத்தை ஆளும் என்கின்ற ஒரு கட்டுரையில் சந்திரன் எப்படி செயல்படுகிறான்னு எழுதினேன். இந்த தசாபுக்தி அடுக்குகள் நட்சத்திரத்தின் படி மட்டும்தான் செயல்படும். அந்த இடத்துல நட்சத்திரத்தில் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கே எது தேவை? சாம்பாரில் புளி போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, சாம்பாரில் புளி போடுவீங்களா, போட மாட்டீங்களா? போடுவீங்களா? நீங்கள் போட மாட்டீங்க. புளிக்குழம்பு வேற, சாம்பார் வேற. அது எனக்கு தெரியும், எனக்கு சாப்பிட தெரியும். ஆனாலும் அதுவும் கொஞ்சம் தெரியும். சாம்பார் வேற, புளிக்குழம்பு வேற. புளிக்குழம்புல புளி அதிகமாக போட்டால் தான் அது புளிக்குழம்பு. சாம்பாரில் புளி போடுவீங்க இல்லையா? ஒரு சிலர் போடுவீங்க. சரி, அப்போ சாம்பாரில் பருப்பு அதிகமாக இருக்கும். கரெக்டா? இது கரெக்டான வார்த்தை. சாம்பாரில் பருப்பு அதிகமாக போட்டால் தான் சாம்பார். புளிக்குழம்புல புளியை அதிகமாக ஊற்றினா தான் புளி. இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் அமைப்புகள் இருக்கின்ற நிலையை வச்சு தான் நீங்கள் இந்த நட்சத்திர அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரம் தசாபுக்தி அமைப்புகளுக்கு இல்லைன்னா இல்லவே இல்லை. சந்திரன் அவருடைய சுபத்துவ பாவத்துவ, சந்திரன் ஒரே சந்திரன் இல்லையே. 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை, ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை வந்துடுது. 15 அமாவாசையில் இருந்துக்கிட்டு இருக்கிறவர் பௌர்ணமியாக 15 நாளில் சுப ஒளி பாப ஒளி அமைப்புகளின் அடிப்படையில், தேய்பிறை வளர்பிறை அமைப்புகளின் அடிப்படையில் ஏறிக்கொண்டே போகிறார், இறங்கி கொண்டே வருகிறார். அப்படிப்பட்ட சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில், மூல நட்சத்திரம் யா. நான் இதை இப்படி வேண்டாம், நேற்று உள்ளுக்குள்ளே பேசினேன், அந்த அமைப்பை இப்போ சொல்கிறேன். மகம் ஜெகத்தை ஆளும், மகம் ஜெகத்தை ஆளும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பழமொழி. இந்த மகம் ஜெகத்தை ஆளும் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப மாதரசி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. ஒரு மாதிரியான பாதகாதிபத்திய தோஷம் என்பதற்கு ஒரு சர்வ நிச்சயமான, நம்ம முன்னாடி உயிருடன் வாழ்ந்த ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்ட ஒரு இரும்பு பெண்மணி. இந்த அம்மா இறந்து போச்சு. இந்த அம்மாவை நம்ம ஒரு வாழ்க்கை உதாரணமாக சொன்னோம், மகம் ஜெகத்தை ஆளும் என்பதற்கு உதாரணமாக. அப்போ அந்த இடத்துல மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த மாதரசியான ஜெயலலிதா ஜெகத்தை ஆண்டாங்க இல்லையா? எல்லா மக நட்சத்திரக்காரர்களும் அங்கே வந்து ஜெகத்தை ஆள முடியல. அதை எப்படி நீங்கள் உண்மையாக உள்வாங்கி புரிஞ்சிக்கணும்னு சொன்னால், மகம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி சந்திரன் பிறந்த ஜெயலலிதா அரசியானார். அன்னைக்கு அமாவாசையாக இருந்தால் அந்த அம்மா ஆயிருக்குமா? அந்த மகம் நட்சத்திரம் தான் அந்த அம்மாவை அரசியாக்குச்சா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் பதிலெல்லாம் சொல்ல வேண்டாம், தயவு செய்து யோசியுங்கள். இன்றைக்கி நான் ஒரு சிறு பொறியாக சொல்லுகிறேன். எந்த இடத்துல பலன்கள் இல்லை என்பதை சொல்லுகிறேன், எந்த இடத்துல பலன்கள் இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். நட்சத்திரத்தை மட்டும்தான் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, நட்சத்திரத்தில் தான் இவ்வளவும் இருக்குன்னு சொல்கிறீங்களே. நேற்று ஒருத்தரை வாய்ச்சனே, ஜோதிடத்தின் இரு கரைகளையும் கண்ட அதி புத்திசாலியான நரசிம்ம சூரி என்கின்ற நான் எழுதிய தொகுத்த இந்த கால பிரகாசிகா என்கின்ற நூலை பொறாமை பிடிச்சவன் வேண்டான்னு சொல்லுவான். அந்த பொறாமை பிடிச்சவன் 100 வருஷத்துக்கு அப்புறம் குப்பைன்னு சொல்கிறேன்.
117 127 வருஷத்துக்கு பிறகு 1914 அவர் எழுதினார். 2025 108 வருஷத்துக்கு பிறகு நான் 108 சர்வ நிச்சயமான நல்ல நம்பருங்க. 108 வருஷத்துக்கு பிறகு அது குப்பைன்னு நான் இப்போ சொல்கிறேன். இது இப்படிலாம் ஒருத்தன் வந்து பின்னாடி திட்டுவான்னு அந்தாலும் பாருங்கள் 2 வரியிலே எழுதி வச்சிருக்கிறார். இந்த வார்த்தை என்னத்தை வாய்ச்சனா, இந்த நூலை பார்ப்பவர்கள் பொறாமையினாலும் அசூசையினாலும் இந்த நூலை பற்றி நூலை எழுதின என்னை பற்றி திட்டுவார்கள்னு சொன்னார். ஆனால் சத்தியமாக அவர் 108 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தன் ஈரோடில் மைக்கு போட்டு திட்டுவான்னு யோசிச்சே இருக்க மாட்டாருங்க. வழி மாறி போயிட்டோங்க. தயவு செய்து இதை இப்போ அக்செப்ட் பண்ண வேண்டாம். மெதுவாக யோசிச்சு செய்யுங்க. நட்சத்திரங்களில் மட்டும் பலன் என்று சொல்லி நட்சத்திரங்களை மட்டும் மற்ற எதுவுமே தேவையில்லாமல் ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், சுபத்துவம், பாபத்துவம் திருப்பி அழுத்தி எங்கே எதுக்கு வருவேன். இத்தனை பேர் கைதட்டுறீங்க, இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, இத்தனை லட்சம் பேர் எனக்கு ஃபாலோவர் இருக்கிறீங்க. ஒரு நேரத்தில் உண்மையான ஜோதிடத்தை தேடி இத்தனை ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் வந்து அப்படியே குமிறீங்கன்னா விஷயம் இல்லாமல் நீங்கள் வரல. யாருமே இங்கே முட்டாள்கள் கிடையாது. பேசிக்கொண்டிருக்கிற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஏமாந்தா ஜென்ட்லாக ஏமாற்றிட்டாயா அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ஏமாந்து விட்டோம் என்கின்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும், ஏமாற்றிட்டோம்ன்ற உணர்வும் எனக்கு இருக்கும். யாருமே அவரவர்கள் அளவில் புத்திசாலிகள் தான். எங்கே இந்த இடத்துல இது வருது, நட்சத்திரங்களை பற்றி பேசும்போது இப்போ அப்படியே கொதிச்சு எழுதுறீங்க. நிதானமாக யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நட்சத்திரத்தை இப்போ நான் அந்த உதாரணமாக சொன்னல, இந்த உதாரணத்தை தேக்கிறது ரொம்ப கஷ்டம், மனசில் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேசாக புரியும். ஒரு லைவில் சொன்னேன் பலன்கள் எப்படின்றது என்ன. டீ காபி போடுறீங்க, அம்மா சகோதரிகளும் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பால் எடுத்துக்கிறீங்க, இவ்வளவு தண்ணி எடுத்துக்கிறீங்க, இவ்வளோண்டு டிகாஷன் போடுறீங்க. கரெக்டாக 1.5 ஸ்பூனு 1 ஸ்பூன் தான் சக்கரை போடுறீங்க. இவ்வளவும் கலந்தா தான் அது நல்ல காப்பி. டிகாஷனுக்கு பதிலாக பாலையும் பாலுக்கு பதிலாக டிகாஷனையும் கலந்துட்டிங்கன்னா அது காப்பியே கிடையாது. அளவு மாறி போயிடும். ஜோசியமும் அப்படித்தான். எல்லாவற்றையும் சரி விகித அமைப்பில் கலந்தாத்தான். நான் இப்போது சொல்கிற மாதிரி இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு அமைப்புகளை இந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களுக்கு பலன் வருமே தவிர, மூல நட்சத்திரத்தில் பிறந்து விட்டதால் இவளுடைய மாமனார் இறந்து போவார். ஒத்துக்கிறீங்களா? இதை மட்டும் சொல்லுங்கள். ஒத்துக்க மாட்டீங்களே? இல்லை இதையும் ஒத்துக்கிறீங்களா? மூல நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அதை மட்டும் உங்களுக்கு தயக்கம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வருது. இந்த புத்தகத்தில், இந்த காலப்பிரகாசிகா புத்தகத்தில் நட்சத்திரத்திற்கான, நான் தான் சொல்கிறேனே, நட்சத்திரங்களுக்கென்று தனி பண்புகள் இல்லவே இல்லை, நட்சத்திரங்களுக்கென்று தனி காரகத்துவங்கள் இல்லவே இல்லை. ஐயா கொடுத்துருக்கு. தப்புயா? ஆமாம் தப்பு. வேற ஒரு வகுப்பில் சொன்ன மாதிரி நட்சத்திரங்கள் இப்படி சொல்லுவோமா, டீசெண்டாக சொல்லுவோமா, எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன் பட்டவர்த்தனமாக சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ பட்டவர்த்தனமாக சொல்லி தான் பிடிக்குது, அதுதான் பேச்சாக இருக்குது. பொய் சொல்ல தெரில. நட்சத்திரங்களை ஆளுநரை போல, சிஎம் கிரகம் ஆளுநராக தனியாக ஒன்றும் செய்ய முடியாது, இப்படி சொல்லுவோமா? இது இப்படி லேசாக புரியுதா? அப்போ கூட நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் வருதுன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. ஒரு இடத்துல நான் சொன்னேன், நட்சத்திரங்கள் என்பது கவர்னரை போல. கவர்னர் வந்து சிஎம்மோட தயவு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் இங்கே நம்ம என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த நட்சத்திரத்தில், இந்த சாரத்தில் இந்த கிரகம் இருந்தால் இதுதான் நடக்கும்னு சொல்கிறோம். சர்வ நிச்சயமாக இல்லை. நான் சொன்னதை போல் மகம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அங்கே ஜெயலலிதா இருந்தார்னா, ஜெயலலிதா ஒருத்தர் தான் இருந்தார். பௌர்ணமி சந்திரனில் அவர் பிறந்ததுனால, மாசி மகத்தில் பிறந்ததுனால, அதே மாசி மகம் சந்திரன் இருள் சந்திரனாக தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அவர் ஜெயலலிதாவே இல்லை. அப்போ அந்த இடத்துல சுபத்துவ பாபத்துவ அடுக்குகள் தான் பலன் தருகிறதே தவிர நட்சத்திரம் பலன் தரல. நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கணிக்கக்கூடிய இந்த உயர்கணித சார ஜோதிடம், அதுக்கு தான் இங்கே போய் நான் பலன் சொன்னேன். குரு இத்தனை இடத்தை குறிகாட்டினாலும் கூட அந்த குருவே செத்து போனால், குரு பாபத்துவமாகி செத்து போனால், குரு ராகுவோடு சேர்ந்தால், குரு சனியோடு சேர்ந்தால், குரு அமாவாசை சந்திரனோடு சேர்ந்தால், குரு குழந்தைய மட்டும் இல்லை தானே அடிபட்டு செத்து போய் கிடக்கிறவன் எப்படி வந்து செயல்படுவான்? எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் செயல்படாது. இப்போ இந்த உலக்கூரில் இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்டாஃப், அந்த டிரைவர் போனார் சேஃப்டியாக, என்னுடைய அந்த ஆக்சிடென்டான டிரைவர் வந்து சேஃப்டியாக என்னுடைய பெண்கள் ஸ்டாஃபுங்களை திருப்பி சென்னைக்கு அனுப்பிச்சார். அதே டிரைவரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு பக்கத்தில் கிடக்கிற ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சிட்டு பிளாட்ஃபார்மில் மட்டையாயிட்டார்னா என்ன நடந்திருக்கும்? அப்படி மட்டையாகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மட்டையாகிற அமைப்பு தான் பாபத்துவம். அந்த கிரகம் மட்டையாகி போச்சுன்னா எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் பலன் நடக்காது.
இதுதான் உண்மை. இதுதான் வாய்க்குவே அடிச்சுக்கிறேன். இதை 10 வருடத்திற்கு முன்பாயே நான் பேசியிருக்க முடியும். அப்போ நான் பேசியிருந்தேன்னா என்னை தூக்கி கல்லால் அடிச்சிருப்பீங்க. இத்தனை பெரிய மாணவ பட்டாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த பிறகு இந்த 150 ஆன்லைன் வகுப்புகளையும் கவனிச்சிங்கன்னா படிப்படியாக என்னுடைய மாணவர்களை மெதுவாக கொண்டு வந்திருப்பேன். இந்த மாணவர்கள் 20 வகுப்பில் ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க, 40 வகுப்பில் ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. இப்போல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உனக்கு பேசினா புரியாது, 100 வகுப்பு தாண்டட்டும்னு சொல்லி அடிப்படை நிலையை மட்டும் 100 ஆன்லைன் வகுப்புகள் நடத்திவிட்டு நேற்று அம்பிகா, சேலம் அம்பிகா அருமையாக பேசினாங்க. என்னுடைய ஒவ்வொரு வகுப்புலையும் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசினாங்க. 100 வகுப்புகள் தாண்டவுடனே ஜெட் வேகத்தில் எடுத்தேன் இந்த கான்ட்ரவர்ஷியான கருத்துக்களை. மாணவர்களுக்கு நல்லா புரியும். ஆன்லைன் வகுப்பு மாணவர்கள் இங்கே எப்படி ஒரு 50 பேர் இருப்பீங்க, இருக்கிறீங்களா? இந்த பாருங்க இருக்கிறாங்க. என்னுடைய ஆன்லைன் வகுப்பு மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 50 பேராவது இருக்கிறாங்க. அப்போ இத்தனை பேரும் 100வது வகுப்பு தாண்டினதுக்கு பிறகுதான் நான் இந்த மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதனால எப்படி நான் பலன் எடுக்கிறேன். சரி, இப்போ கூட உள்ள வெளியில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தில் எந்த ஒரு இடத்துலையும் சரி, என்னுடைய நண்பர் நட்சத்திர ஜோதிடத்தை போதிக்கிறவர், ஒரு மணி நேரம் இங்கே டைம் கொடுத்தோம். ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடியோ 10 பொருத்தம் பற்றி பேசும்போது இங்கே 1 மணி நேரம் நம்முடைய சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருந்தார். அவருடைய கிளாஸ் எடுக்கிறார். அவருடைய கிளாஸ் ஒன்று எனக்கு லிங்க் அனுப்புகிறாங்க. அவர் பார்க்குறேன், அவர் பேசுகிறார். நட்சத்திரத்தின் அடிப்படையில் 2.5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறார். 3 மணி நேரம். அஸ்ட்ரோ ஜெகநாதன் இருக்கிறீங்களா? விடமாட்டார் நம்மளை. இந்த கையில் 100 கேள்வி வச்சுட்டு இருக்கிறார். கேள்வி திலகம், ஜோதிட திலகம்னு பட்டம் கொடுக்குறத விட அஸ்ட்ரோ இன்ஜினியர் ஜெகநாதனுக்கு கேள்வி திலகம்னு பட்டம் கொடுக்கலாம். லிங்க் அனுப்பிச்சார் தான். சரி, அவர் என்ன சொல்கிறாரு, மேஷ ராசியில் சந்திரன் இருக்க, அந்த சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்க, நட்சத்திர ஜோதிடத்தின் அடிப்படையில் மேஷ ராசியில் சந்திரன் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறப்பவனுக்கு அரசு வேலை கிடைக்கும். கிடைக்குமா ஐயா? தயவுசெய்து பதில் சொல்லுங்கள். இதுக்கு பதில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னுடைய இந்த மேடையில் 1 மணி நேரம் பலன் சொல்லி 1 மணி நேரம் பேசிட்டு தான் போனார். வெளியே போய் சுபத்துவ பாபத்துவ இதை திட்டுறார். அதெல்லாம் தெரியும் எனக்கு. பிழைப்புக்காக திட்டித்தான் ஆகணும். நீங்கள் கிளாஸ் நடத்துறீங்கல்ல, அப்புறம் நீங்கள் நட்சத்திரத்தை பற்றி கிளாஸ் நடத்திக்கிட்டு சுபத்துவ பாபத்துவ பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் உங்ககிட்ட ஏன் இப்போ படிக்கிற 10 பேர் கூட வரமாட்டாங்கல்ல. எங்கே இடிக்குது? பெருசாக நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருக்கும் வகுப்பு காணாது போகுமேன்னு இடிக்குது. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் எனக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆண்டவன் முன்னத்தில் என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு வருமானம் வருது. ஜோசியனுக்கு என்றைக்கும் நிரந்தர வருமானம் வரும். வயசாக தான் காசு, நரைக்கத்தான் ஜோசியனுக்கு காசு. ஒரு இடத்துல இன்னைக்கு ஆன்லைன் வேறு வந்துருச்சு, கவலையே படாதீங்க, எங்கேயும் போக தேவையில்லை. நரைக்குதா? நேற்று செல்வையா அருமையாக சொன்னாங்க, 3000 பேர் 2000 பேர் உனக்கு கிளைண்ட் இருந்தான்னா நீ வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் 10 பேர் திரும்பி வந்துக்கிட்டே இருப்பான். அது மாதிரி ஜோசியனுக்கு 70 வயசாகி 80 வயசாகி ஆண்டவன் முன்னத்தில் நம்ம உயிரோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு உட்கார்ந்த இடத்துல பென்ஷன் வாங்குறவரை விட புதுசாக சம்பாதிக்கிற 20 வயசு இளைஞனை விட 70 வயசு 80 வயசு ஜோசியர் சம்பாதிக்க முடியும். ஆக அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி என்னுடைய நண்பர் இன்றைக்கி என்னை திட்டிக்கிட்டு இருக்கிறவர், அவர் சொல்கிறாரு, மேஷராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் அரசு வேலையில் இருப்பார், அவருக்கு அரசு வேலையில் கிடைக்கும். எப்படி பலன் சொல்கிறார்? எதனால் அந்த பலன் சொல்கிறார்? கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுக்கு ஒதுக்கப்பட்டது, சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அவருக்கு அரசு வேலை. ஐயா நிரூபிக்கிறையா, இங்கே கூட ஒரு 10 பேர் அரசு ஊழியர்களாக இருக்கலாம், இங்கே கூட இருக்கலாம். தயவுசெய்து இந்த வகுப்பில் இந்த மேடையில் இந்த இடத்துல அரசு ஊழியர்கள் யாருன்னா இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. இந்த 10 பேர் இருக்கிறீங்களே, அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள் 10 பேருக்கு அதிகமாக இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேர் ஜாதகத்திலும் சூரியன் சிம்மம் சுபத்துவமாக இருக்கிறது. இந்த 10 பேரையும் இப்போ அப்படியே எந்திரிச்சு நிற்க வச்சு இவங்களுடைய ஜாதகத்தை நான் கேட்டேன்னா இத்தனை இப்போ 10-15 பேர் இந்த இடத்துல இந்த ஹாலில் அரசு ஊழியர்கள் இருக்கிறீர்கள். இந்த அரசு ஊழியர்களுடைய 10 பேர் இதை ஒரு லைவாகவே நான் நடத்தி காட்டுவதற்கு நான் தயார். இவர்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியவே தெரியாது. இந்த 10 பேரையும் அவங்களுடைய ஜாதகத்தை எழுப்பி நிற்க வச்சு இவர்களுடைய ஜாதகத்தில் சூரியனோ சிம்மமோ சுபத்துவமாக இல்லாவிட்டால் இந்த மேடையை விட்டு இறங்கியவுடன் நான் ஜோதிட தொழிலை விட்டு விடுகிறேன், நான் ஜோதிடம் பார்ப்பதையே விட்டு விடுகிறேன், நான் ஜோதிடம் எழுதுவதையே விட்டு விடுகிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து நான் யூடியூப் வீடியோ போடுறது நிறுத்திடுறேன், இந்த நிமிஷத்திலிருந்து நான் சன் டிவியில் பேசுறது நிறுத்திடுறேன்.
ஆனால் ஒருத்தராவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவன் அரசு ஊழியராக இருப்பாங்களான்னு நிரூபிக்க முடியுமான்னு கேட்டுக்கங்க. இந்த 10 பேர் அரசு ஊழியர் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் யாராவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களா? ஒரே ஒருத்தர். நீங்கள் அரசு ஊழியரா? அரசு ஊழியர். என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க? கார்த்திகை முதல் பாதம். ஒரே ஒருவர் கார்த்திகை முதல் பாதம். மற்ற இப்போ எத்தனை பேர்? 20 பேர் கை தூக்குனீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 மொத்தம் 23 பேர். அந்த 24 பேர். 24 பேரில் ஒருத்தர் கிருத்திகை நட்சத்திரம். உங்கள் ஜாதகம் கையில் இருக்கா? ஜாதகத்தை கொடுங்க. மெதுவா. வெளியில் மீதி 4 பேர் இருக்கிறீங்க. 28 பேர்னு வச்சுக்கலாம். ஒரு 30 பேர்கிட்ட அரசு ஊழியர்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு 30 பேர்கிட்ட அரசு ஊழியர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியருடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் குரு இருக்கு. போருமா? இல்லை இதுக்கு மேலே வேற எதனா வேணுமா? இவர் யாரோ இவர் எனக்கு தெரியாது. எடுத்த உடனே என் கண்ணு எங்கே போகும்? சிம்மத்தில் தான் போகும். சரி, சிம்மத்தில் குரு. சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலிருந்து என்னுடைய அத்தனை விதிகளும் சுபத்துவ விதிகள் இதில் பொருந்தது பாருங்க. பொது வெளியில் சவால் விடுறேன். நட்சத்திர அமைப்பில் வரக்கூடியவங்க, என்னை பற்றி பேசினவங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த சவால். பொது வெளியில சவால். இப்போது நான் சொன்ன சுபத்துவ விதியை ஒரு 28 பேர் அரசு ஊழியர்கள் நிரம்பின இந்த சபையில் ஒருவர் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கிறார். ஆனால் அவர் சூரியன் உச்சமாகி சந்திரன், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம். இந்த ஜாதகத்தை அப்படியே வாசிக்கிறேன், மனசில் ஏற்றுக்கங்க. விருச்சிக லக்னம், 2இல் சுக்கிரன், 3இல் சூரியன், 4இல் புதன் செவ்வாய், 5இல் சனி ராகு, 6இல் சந்திரன், 10இல் குரு, 11இல் கேது. ஆக இந்த இடத்துல சரி, கவர்மெண்ட்ல என்ன வேலை பார்க்குறீங்க? டெம்பரரியாக தான் இருக்கிறீங்க. உட்காருங்க. இது மாயோ வேண்டாம். சரி வேண்டாம், இப்போ புரிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு மேலே அவருடைய பிரைவசியை அரசு ஊழியர், இன்னொரு அரசு ஊழியர் வந்து அவருடைய ஜாதகத்தை கொடுக்குறாரு. இன்னொருட பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளவு தெளிவாக நம்முடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் சூரியனை குருபார்த்த ஜாதகம். அரசு ஊழியர் சூரியன் மிதனத்தில் இருக்க தனுசுவிலிருந்து அரசு ஊழியருக்கு சூரியனை குருபார்க்குது. பாருங்கள், லைனாக வந்துக்கிட்டே இருப்பீங்க. தயவுசெய்து வேண்டாம், பேச்சு தசமாரம். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் மேஷராசியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் ஒரு அரசு ஊழியருடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் குரு அமர்ந்து ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன். என்னுடைய விதி அப்படியே முழுமையாக இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பார்த்து சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகி சிம்மம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் என்னுடைய விதிப்படியே அவர் அரசு வேலையில் இருக்கிறார். அது எந்த வேலை என்பதை என்கிட்ட வந்து தனியாக சொல்கிறார். கரெக்டு, அவருடைய பிரைவசி. அதை நான் நம்ம அதை வெளிப்படுத்துறது தப்பு. நான் சொன்ன அதே விதியின் அடிப்படையிலான அரசு துறையில் அவர் இருக்கிறார். உங்களுடைய விதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தால், இது சந்திரன் இருந்தாலே சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய இந்த 3 நட்சத்திரத்தில் குரு இருந்தாலே நீங்கள் அரசு வேலை நடத்துதுன்னு கிராஸ் நடத்துறீங்களேயா? நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேனே. ஒரு 1000 பேர் கொண்ட 1000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சபையில் 30 பேர் 23 பேர் இருக்கக்கூடிய 28 பேர் வெளியில் 4 பேர் இருக்கிறாங்கன்ட்டு அவங்களே சொல்கிறாங்க. இவங்க எல்லார் ஜாதகத்திலையும் அப்பளுக்கு இல்லாமல் 100% என்னுடைய சிம்மாதிபதியுடைய சுபத்துவம் தெளிவாக இருக்கும். இது ஒன்றுக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லா விதிகளுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் இந்த விதிகளின் அமைப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய படிப்பு இப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஒரு நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் அவர் இந்த வேலையில் இந்த படிப்பில் இருப்பார்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல.
நட்சத்திர ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஒன்றும் தப்பு இல்லை, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா நேற்று செல்வி ஐயாவே சொல்லிட்டாரு எனக்கு அது எதிர்கருத்து இருக்குன்ட்டு. ஏன்னா இப்படியே நேராக போயிட்டுருக்கிற வண்டியை இப்படி டைவெர்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன். அது டப்புன்னெலாம் திரும்பாது. சடனாக திரும்பிட்டால் வண்டி உடஞ்சி போயிடும். மெதுவாக இப்படியே போய் கொஞ்சம் தூரம் போய் பெண்டாகி தான் திரும்பும். ரூல் அதுதான், நியூட்டனோட ரூலும் அதுதான். 3 வருஷம் கழித்து இதே சபையில் நட்சத்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படியே மும்மடங்காக இருப்பீங்க. 10 பொருத்தம் கீழே போன மாதிரி. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நட்சத்திரங்களுக்குள் பலன் இருக்கிறது என்கின்ற உதவாக்கரை விதியை விட்டுவிட்டு பலன்கள் என்பது கம்பைன்டு. பலன்கள்ன்றது கம்பைன்டு. இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நான்றது பேசுகிற என்னுடைய வாயா, பார்க்குற உங்களை பார்க்குற என்னுடைய கண்ணா, இல்லை உயிரோடு இயங்க வைக்கின்ற மூளையா, மனமா, ஆட்டுகின்ற கையா, நீ நின்றுக்கிட்டு இருக்கிற காலான்னு கேட்டால் எல்லாம் சேர்த்து தான் நான். இது மாதிரி எல்லாம் சேர்ந்த அமைப்புகளில் தான் பலன் இருக்கிறதே தவிர இந்த பேசுகிற வாயில் மட்டும்தான் நான் இருக்கிறேன்னு சொன்னால் எவ்வளவு அபத்தமோ அது மாதிரி தான் நட்சத்திரங்களில் பலன் இருக்கிறது என்பது. நட்சத்திரங்கள் இல்லாமலேயே பலன் சொல்ல முடியும் என்பதை என்னுடைய முறை நிரூபிக்கிறது. ஆனால் இந்த நட்சத்திரங்கள் லக்னத்திற்கும் ராசிக்கும் அது இல்லாமல் பலனே சொல்ல முடியாது. அதை தானங்க அன்னைக்கு நான் பேசினேன். லக்னம் ராசி, இந்த லக்னத்திற்குள்ள தான் இரட்டை பிறவி அமைப்புகள், ஒரு மனிதனுடைய சிந்தனா அமைப்புகள். இந்த லக்னம் எந்த டிகிரியில் உட்காந்துருக்குன்னு வந்துட்டாலே இங்கே நட்சத்திரம் வந்துடும். ஏன்னா நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். அப்போ அந்த 30 டிகிரி கொண்ட 9 பாதங்கள் கொண்ட இந்த நட்சத்திர அமைப்புகளுக்குள்ள லக்னமும் ராசியும் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா அதுதான் உசுறு உடம்பு. லக்னம் தான் எல்லாம், ராசி தான் எல்லாம். இந்த கேட்குறதுக்கு என்னையா இருந்தாலே இப்போ அந்நியன் மாதிரி மாறிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு மூஞ்சா பேசுகிறார், அந்த பக்கம் ஒரு மூஞ்சா பேசுகிறான்னு தான் தோணும். இதைத்தான் என் வகுப்புகளில் நடத்துகிறேன். என் வகுப்புகளுக்கு புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். வகுப்புகளில் இல்லாதவர்களுக்கு, மற்றவர்களுக்கு இது புரிவது கஷ்டம். லக்னம் ராசி இந்த 2 அமைப்புகளும் ஜாதகத்தினுடைய உயிர் உடல் அமைப்புகள். இந்த உயிர் உடல் அமைப்புகளுக்குள்ள நட்சத்திரங்கள் இயங்கித்தான் ஆக வேண்டும். எப்படி அப்படின்னா, சந்திரன் நட்சத்திரமின்றி இயங்க முடியாது. இந்த நட்சத்திரங்களுடைய கிரக ஒளியை நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் அல்லாத, பிளானட் அல்லாத துணைக்கோளான பூமியை மட்டுமே சுற்றி வரக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த மனமுள்ள மூளையுள்ள உயிரினங்களான நம்மை மட்டும், நம்முடைய மனதை மட்டும் இந்த சந்திரன் இயக்குகிறது நட்சத்திரங்களின் வழியாக. இதை நம்ம ஆரம்ப காலத்தில் ஏதாவது ஒரு மகானுபாவர் பராசர மகரிஷி மாதிரி மேலான ஒருத்தர் கண்டுபிடிச்சார். இந்த இடத்துல லக்னம் ராசி செயல்படுவதைப் போலவே துணைக்கோளும் பூமி. லக்னம் என்பது என்னங்க? பூமி தானங்க. லக்னம்ன்றது என்ன? பூமி தான். ராசின்றது என்ன? நிலா. அப்போ இந்த பூமியும் சந்திரனும் நம்ம கண்ட்ரோல் படுத்தக்கூடிய 2 அமைப்புகள், இங்கேயே இருந்து கண்ட்ரோல் படுத்தக்கூடிய 2 அமைப்புகள். இந்த அமைப்புகளுக்கு நட்சத்திர பலன், நட்சத்திரம் செயல்படுவதைப் போல மற்ற 8 கிரகங்களுக்கும் நட்சத்திரங்கள் செயல்படுகின்றன என்று அதை நீட்டித்து போனது தப்பு. எல்லா கிரக அமைப்புகளும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்குள்ள தான் செயல்படுது. தூரத்தை குறிப்பதற்கு இந்த இடத்தில் இந்த கிரகம் இருக்கிறது என்பதை கவனிப்பதற்கு கண்டிப்பாக நட்சத்திரம் தேவை. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த பலன் நடக்குதுன்னு சொல்கிறது தான் அந்த இடத்துல தப்பாகுது. இதனால தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஜோசியராக ஆக முடியாமல் போயிடுது. நல்லா யோசனை பண்ணுங்க, புரிஞ்சவர் கைதட்டுறார். இதனால அது இருக்குது, இதனால தான் அந்த பலன் நடக்குதுன்னு புரியும் போது தான், சொல்லும் போது தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தவறான பலன் சொல்லக்கூடிய ஜோதிடராக ஆகிறீர்கள். உங்கள் மனசை தயவு செய்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கங்க. அதே நேரத்தில் இப்போது நான் சொன்ன மாதிரி சபையிலேயே நிரூபித்து காட்டினேன். ஒரு அரசு ஊழியர் தைரியமாக, எந்த தைரியத்தில் அவர் ஜாதகத்தை கேட்டேம்மா, எந்த தைரியத்தில் அவர் ஜாதகத்தை கேட்டேன்? கையில் ஜாதகம் இருக்கா? அவர் இல்லைன்னா ஜாதகத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். எந்த தைரியத்தில் கேட்டேன்? என்னுடைய கோட்பாட்டின் மீது, என்னுடைய தியரின் மீது நான் கொண்டு இருக்கின்ற அவ்வளோ 100% தைரியம். ஏன்னா இது உண்மை.
15-20 வருஷமா இதை நான் பார்த்து 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 எல்லா மனுஷனுக்கும் இந்த சாக்ரட்டிஸ் கத்திக்கிட்டு ஓடினாராமே, யுரேகா யுரேகா யுரேகான்னு அம்மனமா குளியல் தொட்டியில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அம்மனமா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வந்துடுச்சு, ஒரு ஐடியா, ஒரு உண்மை டக்குன்னு தெரிஞ்ச உடனே யுரேகா யுரேகான்னு கத்திக்கிட்டு ஓடினான்ல, அதுதாங்க மனுஷனுடைய அரிப்பு, மன அரிப்பு. தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவனுக்கு சொல்லியே ஆகணுன்றதான் மனசு அரிப்பு. இதை நான் ஒரு 10-15 வருஷமா 20-25 வருஷமா மனசுக்குள்ள ஊற போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் 2011 சொன்னேன். இந்த விதிக்குள்ள, இந்த சுபத்துவ பாபத்துவத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு, இதை சொல்ல முடியும், இதுதான் கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியும். மேடையிலே நிரூபிச்சனே. என்னுடைய மாணவர்கள் என்ன சொல்றீங்க, ஆன்லைன் வகுப்பு முருகானந்தமா இருக்கட்டும், உள்ள ஆன்லைன் வகுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லாரும் இருக்கட்டும், எடுத்தவொடனே என்ன சொல்றீங்க, ஐயா அந்த துறையில் இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? டக்குன்னு ஃபர்ஸ்ட் பால்லே வந்து கிளீன் போல்ட் ஆக்கிடுறீங்களால? அது இந்த விதியில தான் சொல்ல முடியும், நட்சத்திரங்கள்ல சொல்ல முடியாது. ஐயா நீ மூல நட்சத்திரமா, உனக்கு கல்யாணமே ஆகலையான்னு கேட்பீங்களா? 18 வயசுலேயே மூல நட்சத்திரக்காரருக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. அப்ப எந்த விதி எந்த இடத்துல பொருந்தி வருகிறது, எதுல முதன்மையாக சொல்ல முடிகிறது? கமெண்ட்டில் நம்ம அனந்தகிருஷ்ணன் போட்ட மாதிரி, அனந்தகிருஷ்ணனும் வேற யாரோ போட்ட மாதிரி ரொம்ப நாசுக்காக டீசெண்டாக கமெண்ட்டில் அந்த முகநூல் போர், முகநூல் யுத்தம்னு தான் சொல்லுவேன். முட்டாள்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்டுகளுக்கு புத்திசாலித்தனமான என்னுடைய மாணவ செல்வங்கள் போய் கமெண்ட் போட்டிங்களே, படித்து ரொம்ப ரசித்தேன். ஐயா இப்படிலாம் இல்லையா, இப்படிலாம் இல்லையா, இப்படிலாம் இல்லையா. இப்போ இந்த ஒரு மேடையில் இந்த ஒரு விதியை மட்டுமே நான் நிரூபித்த மாதிரி மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களால் அவ்வளோ பேருக்குமே அவர்களுடைய படிநிலையை, முத்துலட்சுமி அக்கா தான் பேசுனாங்க, அருமையாக பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, இப்போ ஞாபகம் வருது, என் குடும்பத்திலே 2 டாக்டரு, நான் குருஜியோட விதியை வச்சு நீ ஹோமியோபதி டாக்டர்னு, அந்த பாப்பா இப்போ ஹோமியோபதி படிக்குது. எவ்வளவு துல்லியம், பார்க்கறதுக்கு பெருமையாக இருக்குது. முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறதுக்கு தகுதியான சகோதரிகள், என்னுடைய சகோதரிகள், அவ்வளோ பெருமை. இந்த மாநாட்டில் இல்லை, எந்த மாநாட்டிலையும். ஆக ஒரு செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால், இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் நடந்த சமாச்சாரம், மணிமாறன் நாராயணசாமி அப்படின்ற ஒரு மாணவருடைய ஜோதிட அலுவலகத்தை காலையில், அதனால தான் லேட்டு, நீங்கள் வந்து தாங்கய்யா திறந்து வைக்கணும்னு சொன்னார். காலையில் அவினாசியில் திறந்து வச்சுட்டு தான் மாநாட்டுக்கு 1 மணி நேரம் ட்ராவலு முடித்து மாநாட்டுக்கு வர்றேன். நானே சொல்கிறேன், நான் வந்ததுக்கு முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். ஜாதகம் பார்க்கறதுக்கு இப்போ நான் வர்றதுனாலே ஒரு 10 பேர் வருவாங்க இல்லையா, ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை வந்திருக்கு, ஒரு 6வது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை. அந்த 6வது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைய கூப்பிட்டு மங்களகரமாக இந்த குழந்தைக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். என் முன்னாடி ஒரு பலன் சொல்லுங்கன்றேன். ஜாதகத்தை பார்த்தவொன்னே மணிமாறன் நாராயணசாமி சொல்கிறாரு, எம்மா பொண்ணு, உனக்கு வந்து சனி சுபத்துவமாக இருக்குது, கும்பம் சுபத்துவமாக இருக்குது, நீ வந்து இந்த வானவியல் சம்மந்தப்பட்ட படிப்புமா அப்படின்னு மணிமாறன் நாராயணசாமி சொன்னார். அவங்க அப்பா சொன்னார், எங்கள் பொண்ணு ஏரோஸ்பேஸ் படிக்கணும்னு சொல்லுதுன்னார். இதுதான் என்னுடைய மாணவர்கள். இன்றைக்கு தொழில்முறை அலுவலகம் திறந்திருக்கின்ற என்னுடைய மாணவரான மணிமாறன் நாராயணசாமி என் முன்னால் சொன்ன முதல் பலன், ஜாதகத்தை பார்த்துட்டு மிதுனத்தில் குரு இருக்குது, கும்பத்தை பார்க்குது, கும்பம் உனக்கு சுபத்துவமாக இருக்குது, சனி உச்சமாக இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறாரு, உனக்கு வாயு சம்மந்தப்பட்ட வானவியல் சம்மந்தப்பட்ட படிப்பை அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா சொல்கிற அந்த குழந்தை 11 வயசு குழந்தை சொல்லுது, அங்கிள் நான் ஏரோஸ்பேஸ் படிக்கணும் அங்கிள்னுது. பாயிண்ட் வந்துருச்சா? யாராவது ஒருவர் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இப்படி என்னுடைய மாணவர் சொன்ன இந்த பலனை நெற்றி பொட்டில் அடித்தார் போல தன்னுடைய முதல், இன்னைக்கு தான் ஜோதிட வாழ்க்கையை என்னுடைய மாணவர் தொடங்கி இருக்கிறார். அந்த மாணவர் சொன்ன முதல் பலன் சுபத்துவத்தின் அடிப்படையில் நீ ஏரோ ஸ்பேஸ் படிப்ப, வானவியல் படிப்ப அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அதை ஏரோஸ்பேஸ் படிக்கணும் அங்கிள்னு சொல்லிச்சு. இந்த கான்ஃபிடென்ட் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை தான் வருமே தவிர எந்த நட்சத்திரத்தை அடிப்படையிலே வராது. கைதட்டுறதுக்காக சொல்லலை, இந்த அமைப்பு படிப்படியாக வளரும். உண்மையிலேயே பெருமைப்பட்டேன். வர்ற வழியில் ஒரு மணி நேரமும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது ஒரு குருவுக்கும் பொருந்துங்க. என்ன வாய்க்கு வாய் குருன்னு சொல்லும்போது என்னுடைய மாணவன் சோட போயிட்டான்னு சொன்னாதான் மாணவனுக்கு அசிங்கம் இல்லை, எனக்கு அசிங்கம். ஆக ஒரு விளையாட்டு போல நான் ஆரம்பித்த ஒரு வேள்வி, ஒரு ஆன்லைன் வகுப்பில் இத்தனை பேர் சேர்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல் வகுப்புகள் 3000 பேரை தாண்டி வந்ததுனால சர்வரே பழுதானது என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இத்தனை பேரும் அதுக்கு தான் நான் பொறுமையாக இருக்கிறேன்.
இத்தனை பேரும் இப்போ இந்த மணிமாறன் நாராயணசாமி கண்ணுக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறார். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஆன்லைன் முழுக்க இந்த இப்போ என்னுடைய முருகானந்தம் அஸ்ட்ரோடாக்கில் இருக்கிற மாதிரி 5 பேர் அஸ்ட்ரோடாக்கில் இருக்கிற மாதிரி அடுத்த வருடம் 500,000 பேர் அஸ்ட்ரோடாக்கில் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சுபத்துவ பாபத்துவ வலுவை உலகம் முழுக்க எடுத்து போவீங்க. நட்சத்திரங்களுக்கு மேலே எனக்கு என்ன பொறாமையா? இல்லை நட்சத்திரங்கள் ஏதாவது என்னுடைய அப்பாவின் 2வது தரத்திற்கு பிறந்த பிள்ளைகளா? கண்டிப்பாக இல்லையே, நிச்சயமாக இல்லை. நானும் நட்சத்திர புத்தகங்களை படித்தவன் தானே. இன்றைக்கும் சொல்கிறேன், நட்சத்திரங்கள் இல்லாமல் ஜோசியம் இல்லைன்னு தானே சொல்கிறேன். ஆனால் நட்சத்திரங்களின் வழியே தான் பலன்கள் இருக்கின்றன. அதில் தான் உனக்கு 3 ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்கிறானா அவர் தான் அந்த வழியை, தவறான வழியை பின்பற்றுகிறார் என்று அர்த்தம். ஆக பலன்கள் எங்கே இருக்கிறது என்பதற்கான ஒரு அச்சாரமாக வெறுமனே வாய்ப்பந்தல் போட்டு மேடையில் போட்டு பேசிட்டு போகிற ஆள் கிடையவே கிடையாதுண்ணா. இப்போ அரசு தொழிலுக்கு சொன்ன ஒரு விதியை நீங்கள் யாராவது எந்திரிச்சு ஒரு விதிக்கு ஒரு தொழில் சொல்லுவீர்களா இருந்தால் அந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த சபையில் 10 பேராவது இருப்பார்கள். அந்த 10 பேருடைய ஜாதகத்திலேயே என்னால் அதை நிரூபிக்க முடியும், ஏற்றுக்கொள்ளத்தான் முடியும். தொழில்முறை ஜோதிடர்கள் இந்த இடத்துல ஒரு 300-400 பேர் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இருக்கிறீங்க. தொழில்முறை ஜோதிடர்கள் 10 வருடம் தாண்டியவர்கள், 20 வருடம் தாண்டியவர்கள், அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஹாலில் குறைஞ்சது ஒரு 300-400 பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கேட்பது ஒரு புதிய முறை அல்லது புதிய ஒரு விஷயம். இன்னொன்று சொல்லிட்டுமா, இதை வச்சு நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம். இதை பேட்டன்டடுன்னு சொன்னவர்கள் என்னுடைய மாணவர்கள் 50-60 பேர். அஸ்ட்ரோவிஷன் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனின்னு தெரியும். வருஷம் கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷமாக அவர் வரல. 2 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்ட்ரோவிஷனுடைய எம்டி, ஸ்டாஃப் இல்லை, மேனேஜிங் டைரக்டர், ஓனர் என்னை நேரில் வந்து பார்த்து, ஐயா உங்கள் சுபத்துவ பாபத்துவத்தை நான் சாஃப்ட்வேராக பண்ணுறேன்னு சொல்லி கெஞ்சினார். நான் இப்போ சொன்னேன், நீ பண்ணிக்கங்க, ஆனால் பண்ண முடியாதுன்றதான் உண்மை. பண்ண முடியாதுங்க, பண்ண முடியாது. நீங்களே சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க, நீங்களே விற்றுக்கங்க. ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில், இந்த காம்பினேஷன் ஒளிக்கலப்புகளின் அடிப்படையில் கம்ப்யூட்டர் ப்ரெடிக்ஷன் எடுக்கவே முடியாது, சாஃப்ட்வேரே உருவாக்க முடியாது. அவர் பார்த்து தோத்துட்டு விட்டுட்டார். என்னை 2 தடவை வந்து பார்த்தார். ஐயா உங்களுக்கு அதிகமான ஆதரவு இருக்கிறது, உங்கள் ஸ்டைலில் வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க. நான் உங்கள் ரூலில், அவர் தான் இந்த மாதிரி கேபி சிஸ்டத்துக்குலாம் அவங்க தான் நம்பர் 1 இருக்கிறாங்க. இன்றைக்கி அஸ்ட்ரோவிஷன் கேபி சிஸ்டம் சாஃப்ட்வேர்லேருந்து அவங்க தான் போடுறாங்க. நான் அவருக்கு தெளிவாக புரிய வச்சேன். கேரளாவிலேருந்து வந்திருந்தார் ஆஃபீஸுக்கு. அவர் மட்டும் இல்லை, மற்ற பேர் சொல்ல விரும்பலை, கிட்டத்தட்ட 4 அல்லது 5 சாஃப்ட்வேர் செல்லர்கள் என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஆஃபீஸ்க்கே நேராக வந்தாங்க. இதில் அஸ்ட்ரோவிஷன்காரருக்கு மட்டும் தெளிவாக புரிய வச்சேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நட்சத்திரங்களின் அடிப்படையில் இப்போ நீங்கள் போடுற சாஃப்ட்வேரை ஒரு கணிதமாக அட்டவணைப்படுத்த முடியும். ஆனால் நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளின் அமைப்புகளில், அந்த வலு அமைப்புகளில் நிச்சயமாக அட்டவணைப்படுத்த முடியாது, சாஃப்ட்வேரை ஆக்கவே முடியாது. மனுஷ மூலம் தான் இதை கணிக்க முடியும், இந்த சுபத்துவ பாபத்துவ வலுவை. இதுதான் உண்மை. ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒரு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு அந்த சாஃப்ட்வேரில் இந்த நட்சத்திரத்தில் இது இருந்தால் இந்த நட்சத்திரத்தை 1, 5, 4, 9, 6, 8, 12 குறிகாட்டினா அது நடக்காது. ஐயா அப்படி நடக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதைத்தானையா நாங்கள் படிச்சிருப்போம், அதைத்தானையா இருக்கிற ஜோசியருங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. உலகம் முழுக்க இப்படித்தான் ஜோதிடம் நடக்குன்னு அந்த நட்சத்திர முறையில் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாமே. ஏன் நீங்கள் சொல்லுகின்ற பலன்கள் எதுவும் நடக்கலை? நீங்கள் ஒரு நிலைமையில் ஒரே ஆம்பளைக்கு 3 பிள்ளை ஒரே பிரசவத்தில் பிறக்கும்ன்ற விதியை என்னைக்கோ ஒருத்தனுக்கு, கோடியில் ஒருத்தனுக்கு, லட்சத்தில் ஒருவனுக்கு, 10,000 ஒருவனுக்கு கூட இல்லாத லட்சத்தில் ஒருவனுக்கு நடக்கக்கூடியதுக்கு என்கிட்ட விவாதத்துக்கு வரீங்க. இவனுக்கு இப்படி நடக்கும்னு இன்னைக்கு காலையில் நடக்கிறதுக்கு விவாதத்துக்கு வரலாமே. இப்போ நான் சொன்ன மாதிரி அரசு ஊழியருக்கு ஒரு விதி. அரசு ஊழியர் என்பது ஒரு கனவு. அரசு ஊழியர் என்பது ஒரு கனவு. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் IAS IPS படிக்குது. எல்லாரும் IPS ஆகிடுறது இல்லையே, ஆனால் எல்லாரும் படிக்கிறாங்களே. அப்போ அந்த அரசு ஊழியர் ஆவதற்கான விதியை என்னைக்காவது நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லுங்கன்னா, என்னுடைய மாபெரும் நண்பர் தன்னுடைய பெயரில் ஒரு முறை ஜோதிடத்தை வைத்திருக்கக்கூடியவர், தன்னுடைய வகுப்பில் கிருத்திகை நட்சத்திரக்காரன் எல்லாரும் அங்கே அரசு ஊழியருக்கு அரசு வேலை கிடைக்கும்னு சொல்கிறார். அந்த அரசு வேலை இல்லைன்றதை இங்கேயே நிரூபிச்சிட்டேன். ஆக நட்சத்திரங்களை மட்டும், நட்சத்திரங்களை அப்படியே, நட்சத்திரங்கள் இல்லாமல் அதை புரிஞ்சிக்காமல் ஒன்றுமே கிடையாது. நட்சத்திரங்கள் இல்லாமல் ஜோதிடமே இல்லை. ஆனால் நட்சத்திரத்தினால தான் இந்த பலன் நடக்குதுன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கொண்ட ஜோதிடம் பயனற்று போகிறது என்பதுதான் உண்மை. பலன்கள் எங்கே இருக்கின்றன? பலன்கள் சகலத்திலும் விரவி இருக்கின்றன.
நான் சொன்னதை போல் சுபத்துவ பாபத்துவத்தை நான் கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் என்ன மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது. சுபத்துவம் பாபத்துவம் என்பது ஒரு முத்து மாலை. இந்த முத்து மாலையில் உள்ள முத்துக்கள் எல்லாம் நம்முடைய ஞானிகளுக்கு சொந்தம். ஏற்கனவே சுபர் என்பதை குருச்சுக்கரன் கண்டுபிடிச்சவர். அந்த சுபர் சேர்க்கை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களான இந்த சுப அமைப்புகளை நான் எடுத்து தனித்தனியாக அங்கே இருக்கிற ஒன்றை இங்கே இருக்கிற ஒன்றை இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த முத்துக்களை அப்படியே கோர்த்து மாலையாக்கி சுபத்துவம் பாபத்துவன்ற முத்து மாலையாக அவங்க கையில் கொடுக்குறேன். ஆனால் அந்த முத்து நம்ம ஜோதிடத்தில் இருந்தது தான். ஆனால் சூட்சும விளைவிற்கு சொந்தக்காரன் நான் மட்டும்தான். சூட்சுமோளை பற்றி பேசிக்கிட்டே போனால் மறுபடியும் எங்கெங்கேயோ போகும், அது தேவையில்லை. அப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடிக்கிற விதத்தில் அடித்தா அம்மியும் நகரும் என்பது பழமொழி. அம்மி 1 இன்ச்சு நகர்ந்துருக்கு, அம்மி இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 1 அடி நகரும். அப்போ எல்லாருக்கும் புரியும். நட்சத்திர முறை ஜோதிடம் மட்டும் தகுதியானதாக இருந்திருந்தால் கடந்த 100 வருடத்தில் இந்த ஹாலில் இருக்கின்ற எல்லாருமே நட்சத்திர முறை ஜோதிடத்தை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த இடத்துல எங்கே தவறுகிறோம் என்பதை கூட உணர அமைப்பில் உணர தேவையின்றி உணர ஞானமின்றி இருக்கிறார்கள் நட்சத்திரத்தை ஆதரிப்பவர்கள். என்னுடைய உண்மையிலே அவர்களும் மதிப்பிற்குரிய நண்பர்கள். நட்சத்திரத்தை ஆதரிப்பவர்கள் நட்சத்திரங்களுக்கு உள்ளதான் பலன் இருக்கிறது என்று சொல்பவர்கள். வேடிக்கையாக இருந்தால் கூட பரவாயில்ல. என்னுடைய முகநூலில் சேது மேகா அப்படிங்கிற ஒரு மாணவர், அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நட்சத்திரம், அவர் பேரெல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு விரும்பவே இல்லை. நான் பேர் சொல்வதற்கு கூட தகுதியற்ற நபர் அவர் பேரை நான் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே நட்சத்திரங்களின் ஆதரவாளர்களான என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஜெயன் ராஜாராமன் உள்பட, கும்பகோணம் ராஜசேகரன் ஐயா உள்பட மதிப்பிற்குரிய நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லை என்பது தெரியாமலேயே நட்சத்திரங்களை பற்றி கரைத்து கொடுத்திருக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த அல்லு செல்லுன்னு சொல்லுவோம்ல, என் கமெண்ட்டில் தான் வந்தது, அல்லு செல்லுகளுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க குருஜி அப்படின்ட்டு. அதில் ஒருத்தர் தன்னுடைய பேரை நட்சத்திரத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஒரு முட்டாள் ஒரு லைவ் பக்கத்தில் ஒரு கேர்ள்ஸ் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு லைவ் பண்ணுறார். ஐயா ஜோசியன்னு சொல்லியானா ஆப்பிள் வாங்கிட்டு போ, ஆரஞ்சு வாங்கிட்டு போ, அந்த நட்சத்திரத்துக்கு நீ வைத்தியம். ஐயா ஜோசி அந்த காலத்தில் தாங்க சித்த வைத்தியரும் ஜோசியரும் ஒன்றா இருந்தார். இன்றைக்கி சித்த வைத்தியம் பார்க்குறவன்லாம் ஜோசியர்னு பேர் வச்சுக்கிட்டு ஜோசியத்து பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் என் மாணவரையும் நான் குறை சொல்லுவேன். யாரை கேட்டது அந்த அந்த வீடியோ என் குரூப்பில் போட்டாங்கன்ட்டு அதை போய் பார்த்துட்டு எனக்கு தலைவலி. இப்படிலாம் ஜோசியத்தை கெடுக்க முடியுமான்னு குரூப்பில் சேது மேகான்றவர் ஒரு இடத்துல போட்டிருக்கிறாரு பாருங்க. ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு, ஒரு ஆள் பண்ணுற லைவை. எந்த இடத்துலையும் அந்த ஆள் ஜோசியத்தை பற்றியே பேசலை. 13வது நட்சத்திரம் ஆப்பிள், 15வது நட்சத்திரம் ஆரஞ்சு, ஆப்பிளையும் ஆரஞ்சையும் வாங்கிட்டு போ, அதுக்கப்புறம் வயிற்ற கழுவுறதுக்கு அது, காலை பார்க்கறதுக்கு இது, காலை கழுவு வீட்டுக்குள்ளே போ. காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போனால் ஜோசியம் சொல்ல வேணாம், ஏன் வைத்தியம் தான் ஏன் சொல்லணும்? என்ன நடக்குது உனக்கு, நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கு தான் ஜோசியம். காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போன்னு சொல்கிறத நம்ம அப்பாவும் அம்மாவுமே சொல்லுவாங்களே, ஜோசியம் நான் சொல்லுவார். என்னையா எங்கேயா போய்கிட்டு இருக்கு ஜோசியம்? ஆக பலன்கள் என்பது சுருக்கமாகவே திருப்பி நான் போரடிக்கிற விஷயம். ஒரே விஷயத்தை திருப்பி பேசினா ஒரு இடத்துல பேசினா அது ஒரு போரடிக்கிற சப்ஜெக்ட் ஆகிடும். பலன்கள் பல இடங்களிலும் விரவி கிடக்கின்றன. அதாவது கம்பைண்டாக தான் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு காப்பி டீ ஒரு இடத்துல கூட குரு என்ன பலனை கொடுப்பார் அப்படின்ட்டு ஒரு சிக்கலான கேள்வியை மாணவர் கேட்டார். குரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹாலை பார்க்குறாரா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை பார்க்குறாரான்றதை பொறுத்தது அதுன்னு சொன்னேன். அந்த விளக்கம் மாணவர்களுக்கு நல்லா புரிஞ்சது, ஆன்லைன் மாணவர்களுக்கு தெரியும். குரு பெருக்குவார், மல்டிபிள் பண்ணுவார். அப்போ அந்த குரு எதை பார்க்குறாரு? உங்கள் வீட்டுக்குள்ளே குரு பார்வை இருக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே இடமா இருக்குது. கிச்சன் ஒரு பக்கம் இருக்குது, ஹால் ஒரு பக்கம் இருக்குது, பெட்ரூம் ஒரு பக்கம் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே நாட்டம் அடிக்கிற டாய்லெட்டும் இருக்குல்ல. அப்போ அந்த குரு ஹாலை பார்த்தா ஹாலை விசாலமாக்குவார், பெருசாக்குவார். டாய்லெட்டை பார்த்தா டாய்லெட்டை நாட்டம் அடிக்கிற டாய்லெட்டை இன்னும் கொஞ்சம் சென்ட்டு பூசியாக விட போகிறார் குரு, நாட்டம் அடிக்கத்தான் செய்வார். இது அதாவது பரம்பொருள் எனக்கு கொடுத்த கொடை, சமயத்திற்கேற்ப சரியான ஓமைகளை சொல்வது. ஒரு ஜோசியனுக்கு எல்லாம் வேணுங்க. ஒரு ஜோதிடன் புதனின் அறிவினால, புதனுடைய தயவுனால அவர் ஜோதிடராக இருக்கிறார். நகைச்சுவை பேச்சு, புரிந்து கொண்ட பேச்சு, எல்லாவற்றிற்கும் புதன் தானே சொந்தக்காரன். புதன் வலுத்தவன் சரியான டீச்சிங்கில் இருப்பான். தான் என்ன நினைக்கிறோமோ அதை சரியாக சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பார். அதைத்தான் நான் இன்னைக்கும் சொல்கிறேன்.
சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை என்றைக்கு சகோதரிகள்லாம் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு அதில் பலன் ஜோசியராக வர்றதுக்கு நான் உண்மையை சொல்கிறேன். கீழே நான் நேற்று சொன்ன மாதிரி ஆண்களை விட தகுதியானவர்கள் பெண்கள் ஜோதிடர்கள் ஆகுது. ஆம்பளையாவது பொய் சொல்லிட்டு வர மனசார. இந்த இப்போ கூட காலைல ஒருத்தர் சொன்னாராம், இந்த பகுதியில் என்னதான்னு தெரிலங்க, அது ஒரு சாபக்கேடுங்க. இப்போ காலையில் அந்த மணிமாறன் நாராயணசாமி திறப்புலலாம் அவர் இது சொன்னார், பையனை கூப்பிட்டுக்கிட்டு அப்பா வந்து இருங்க, மணிமாறன் நாராயணசாமி சொன்ன அதே வார்த்தைகள் இந்த இடத்துல மேடையில் சொல்ல போகிறேன், ஒரு எழுத்து கூட அதிகமாக இல்லாமல் சொல்ல போகிறேன். அவர் இதில் சொல்கிறாரு, பையனை கூட்டிக்கிட்டு அப்பா வந்து பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு பார்க்க போகிறார். நம்ம இங்கே இந்த ஊரில் திருப்பூரில் பையனை கூட்டிக்கிட்டு அப்பா பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு பார்க்க போகிறார். பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் சொல்கிறார், இவனுக்கு கல்யாணம் அப்பா இல்லாத போது தான் நடக்கும். என்னையா ஜோசியம் அது? என்ன ஜோசியம் அது? பையன் அழுதுகிட்டே இருக்கிறான்னா எனக்கு கல்யாணமே வேண்டான். இப்படி இல்லாமல் ஜோசியத்தில் சொல்லியிருக்கேன். இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது அப்பா இருக்க மாட்டார், அப்பா இல்லாமல் தான் கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரிலாம் ஜோசியம் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஷாக் ஆகி நிற்கிறீங்கல்ல, இது நடக்குதுங்க உண்மையிலேயே, இது நடக்குது உண்மையிலேயே. சரி, மணிமாறன் நாராயணசாமி என்னுடைய மாணவர் இன்றைய ஜோதிட திறப்பு விழாவில் என்கிட்ட சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லுகிறேன். திருப்பூரில் இருக்கிறார் அந்த ஜோதிடர். மேடை நாகரிகம் கருதி அவருடைய பேரை இங்கே நான் சொல்லலை, மேடை நாகரிகம் கருதி அவர் ஜோதிடருடைய பேரை சொன்னார். ஒருத்தர் நீரடியான ஒரு 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 தொழில் பண்ணக்கூடிய ஒரு லேடி என்னை கேட்ட மாதிரின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தார். நீரடியான ஒரு முகநூல்ல ஒரு கேள்வி என்னை பற்றி போட்ட, பேர் சொல்ல மாட்டேன், திருப்பூரில் இருக்கிற அந்த ஜோசியர்கிட்ட, மணிமாறன் நாராயணசாமி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க போனேங்க, அவர்கிட்டயே பார்க்க போனேன், இந்த நட்சத்திர ஜோதிடர்கிட்ட செவ்வாதசை இப்போ வருது, செவ்வாதசையில் நீ செத்து போவேன்னு சொன்னார், இப்போ என்ன உனக்கு தசை நடக்குன்னு கேட்டால் ராகு தசைனார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம். என்ன நீரடியான்னு கேட்ட ஜோசியர், திருப்பூர் ஜோசியர் பேர் சொல்லியே சொன்னார். ஐயா நான் அவர்கிட்ட போய் தாங்க பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு ஜோசியராக இருக்கிறவங்க எல்லாம் நேற்றைக்கு ஜோதிட பைத்தியம் பிடித்து ஜோதிடராக தேடி போய் பலன் கேட்டவங்க தான் எல்லாரும். அப்படித்தான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர் ஜோசியர்கிட்ட நான் கொண்டு போகலையா, ஜோதிடர் ஆறு வந்துட்டாலே அப்படித்தான். ஐயா அந்த ஜோசியர்கிட்ட நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி போனேங்க ஐயா, என் ஜாதகத்தை பார்த்துட்டு செவ்வாதசையில் நீ செத்து போவேன்னு சொன்னேன். திருப்பி என்னது திருப்பி சொல்லுங்க. என்ன ஐயா செவ்வாதசையில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நட்சத்திரம் மாதிரி இப்படி சொன்னாருங்க ஐயா, உனக்கு அற்பாயில் நீங்கள் செவ்வாதசையில் இறந்து இப்படியே சொன்னாரான்னு கேட்டேன். சர்வ நிச்சயமாக சாமி சத்தியமாக என்னுடைய தெய்வம் அம்மா அப்பா சத்தியமாக செவ்வாதசையில் நான் செத்து போவேன்னு சொன்னாருங்க ஐயா, நான் ராகு திசையில் உயிரோடு இருக்குங்க ஐயான்னார். நீரடியான்னு கேட்ட ஜோதிடரே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை இந்த லைவ்ல இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை தான் என்னுடைய மாணவர் சொன்னார், நீங்கள் செவ்வாய் திசையில் என்னுடைய மாணவர் செத்து போவார்னு சொல்லி ராகு திசையில் என் மாணவர் இன்னைக்கு ஜோதிடத்தில் ஆபீஸ் தந்திருக்கிறார். இந்த லைவை இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.